வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 27 நீ எமர்ஜென்சி மெடிசன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா, உங்களுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக மெடிசன் வந்து சேரும், அதுக்காக நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா சரியான டைமில் மெடிசன் கிடைக்காம நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. கோவிட் வந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பல பேருக்கு வந்து மெடிசன் கிடைக்காம தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். மெடிசன் மட்டும் இல்லாமல் சில பேர் கீழே விழுந்திருக்காங்க, கால் உடஞ்சிருக்கலாம். அது அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக அதை எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஃபஸ்ட் எய்டை பண்ணி அதை வந்து கரெக்டான வேலை கொண்டு போகிறது அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க. நீங்கள் பதட்டப்படாமல் வந்தால் போதும், நாங்கள் உங்கள் உசுரை காப்பாற்றிடும் அப்படின்னு ஒரு சப்போர்ட் தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக தாங்க இருக்குங்க. பேசிக்காக என்னென்னா, எமர்ஜென்சி சமயத்தில் மெடிசனும் சரி, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு தரோம். அப்படிப்பட்டவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியாவில் ஒரு டேங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 1812 அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பானியர்கள் தான் இவங்களை பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருந்தாங்க, பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு கொச்சாஃபா அப்படின்ற ஒரு பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள போய் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு பொலிவியா இருக்கவங்களாம் போயிருக்காங்க. பட் ஆனால் வந்து அத்தனை பேரையுமே வந்து ஸ்பானியர்கள் கொண்டு குவிச்சிட்டாங்க. இப்போ இவங்க இருக்கக்கூடிய பிளேஸில் அங்கே நிறைய குழந்தைங்களும் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்த ஆக்கிரமிக்க அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே, ஸ்பானியர்கள் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய சும்மா குச்சிங்களையும் கத்திங்களையும் அங்கே இருக்கக்கூடிய கல்லுங்களை மட்டுமே வச்சு அவங்களை எதிர்க்கிறதுக்காக பெண்கள் துணிஞ்சிருக்கிறாங்க. ஆனாலுமே அவங்களால தடுக்க முடியல, அவங்க எல்லாரையும் கொண்டு குவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு வீரம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கொண்டாடியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அந்த டேவை இன்னைக்கு மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பைக் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து கனடாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ வேகமாக ஓடுற இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் என்ன சாப்பிட்றோன்னே தெரில, எங்கே போகிறோம் எங்கே வரனே தெரில, நிறுத்தி நிதானமாக கேட்டால் ஒரு செகண்ட் நமக்கு தலையை சுற்றிடும், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் தான் வாழ்ந்துருக்கிறோம். இதில் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப கவனமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு வெளில வந்தாலே பைக்கில் ஏறி உட்காந்துரும். அதுக்கப்புறமா எங்கே போகிறாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ன்றது நம்மகிட்ட இருக்குது. இதில் சைக்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஓட்டியிருந்தோம். அதை இப்பயும் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்த்துன்றதை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹெல்த்தை வந்து நல்லா பர்ஃபெக்டாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே உருவாகணும்னு சொல்லிட்டு உருவாகினாங்க. 2012 ஃபஸ்ட் டைமாக சும்மா ஒரு சின்ன கேங் என்ன பண்ணாங்க, அப்படியே சைக்கிள் எடுத்து ஓட்டி சுற்ற ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து அதை பார்த்தவங்க எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆக 2014 பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக இந்த மே மாதத்தினுடைய 4வது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய செலிப்ரேஷனாக மாற்றி இன்னைக்கு பைக் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 27. நெக்ஸ்ட் நைஜீரியாவில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் என்னன்னா, இவங்க நாட்டில் கிட்டத்தட்ட 42% குழந்தைங்க படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்களா. அந்த நாட்டோட கவர்மெண்ட்டும் இது பற்றியான எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களாக சேர்ந்து குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் நைஜீரியாவில் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 27. நெக்ஸ்ட் ஸ்லேவரி அபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அடிமைத்தனம் ஒழிச்சது. இது வந்து 1848 பார்த்தீங்கன்னா குவாடா லூஃபி அப்படின்ற ஒரு பிளேஸ். இது வந்து பிரெஞ்சுக்காரங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்ததுங்க. வழக்கம் போல தான் அவங்கள வந்து ரொம்ப அடக்கியால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து புரட்சிக்காக ஈடுபட்டு அந்த அடிமைத்தனம் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒழிக்கப்பட்டது. ஸோ அந்த அடிமைத்தனம் ஒழிச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த செயின்ட் மார்ட்டின் அப்புறம் குவாடா லூஃபி அப்படின்ற பிளேஸ்லாம் வந்து அபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 20. நெக்ஸ்ட் லோக்கல் கவர்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்துலங்க. இது வந்து 1999 ஃபஸ்ட் டைம் அவங்க நாட்டில் வந்து 3 பிரிவாக பிரித்தாங்க. அப்படி பிரித்து அவங்க உள்ளாட்சிக்குன்னு சொல்லி தேர்தலாம் நடத்தி அந்த விஷயங்கள் நடந்தது. ஸோ அப்படி தேர்தல் நடந்த அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுன்றதுனால தான் இந்த லோக்கல் கவர்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க போலாந்து மே 27. பழசு தான் இருந்தாலும் சொல்கிறேன், சந்தோஷங்கிறது நம்ம மனசை பொறுத்தது, அடுத்தவங்களுடைய சிந்தனையை பொறுத்தது இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.